ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். ஏனெனில் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகம் முடியும் வரை நம்மோடு தான் இருப்பார். அவர் நமக்கு உதவி செய்வார், நம் கரத்தை பிடித்து நடத்துவார், நம் கண்ணீரை துடைப்பார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை தனியே விடமாட்டார் என்றும், அவர் நம் கரத்தை பிடித்து நடத்துவார் என்றும், எச்சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசித்தபடியே நடக்கும். மனிதர்கள் ஏமாற்றலாம், உதவி செய்ய மறுக்கலாம். ஆனால் நம் தேவன் மறுக்க மாட்டார், ஒரு நாளும் நம்மை ஏமாற்றவும் மாட்டார். நாம் விசுவாசித்தபடியே நமக்கு செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும், எங்களுக்கு துணை செய்து எங்கள் இருதய விருப்பங்களை நிறைவேற்றும். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை மூடி கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து, இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு வெற்றியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆராதனை உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்பு